இது என்னது? கறிவேப்பிலை தெரியும்ல? இது என்னது? ஃபேமஸான கொய்யா இலை. இது ரொம்ப ஃபேமஸ். என்னது? மாங்காய் இலை. இப்போ பயங்கர ஃபேமஸ். இப்போ அதை விடக்கே ஃபேமஸ் என்ன தெரியுமா? இந்த கரிஞ்சீரகம் பயங்கர ஃபேமஸ். அதை விடக்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து இப்போ வந்து என்ன ரைஸ்? இந்த ரைஸ். கரெக்ட் தானே? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்க, ஓகேவா? இந்த உலகத்தில், சரியா, தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால, சரியா, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படிதானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு அளவு சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகருக்கு மாத்திரையை நடத்திடலாம், ப்ரெஷருக்கு மாத்திரையை நடத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டும் கண்டிப்பாக குறைக்க முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க, ஓகேவா? இப்போ ரொம்ப ஃபேமஸ் என்னது? வெந்தயம், ஆவாரம்பூ, உங்களுக்கே தெரியும், அப்படிதானே? இது என்னது? கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ எல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இப்போ கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் ஆல்ரெடி ஃபேமஸ் தான். நாவல் பழம், நெல்லிக்காய் ஜூஸ், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், சிறுதானியம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், இந்த 5க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. பேலன்ஸ் டயட் இஸ் சோ பவர்ஃபுல். புரிஞ்சுதா? கரெக்ட் தானே? பேலன்ஸ் டயட் இஸ் சோ பவர்ஃபுல். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, ஓகே?